எசகி முத்து சகோதரரே, ஏன் இப்படி? என்னப்ல என்ன பண்ண போற? சும்மா இரு, கையை வச்சுட்டு டென்ஷன் படுத்தாத நீங்க. எசகி முத்து சகோதரரே, தாங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. ஆமாக்கா, சரி தங்கப்ல, குட். சுப்பிரமணியன்மா, மிக்க நன்றி. ஆத்தா உதய சங்கரி சகா. ஆமா, அது முறை எனக்கு படிக்க முடியல. அந்த மாலை பொழுது முடிந்து இரவு நேரம் வர தொடங்கியது. கீதாவுக்கு பயம் அதிகமாக வர ஆரம்பித்துள்ளது. சாப்பிடும் நேரம் வந்து கீதாவும் சாப்பிட ஆரம்பித்தால். கார்த்தியை சாப்பிட்டு விட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிஷோர் அண்ணா, ஆமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் அப்புறம் வரவா? என் நண்பனுக்கு நாளை கல்யாணம், அதனால கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா. சரி டீச்சர்லாம், போயிட்டு வாடித்தாங்க பிள்ளை, போயிட்டு வா. இல்லை, எங்கே போயிட்டீங்க? கூப்பிடணுமா தினமுமே? எல்லாரும் ஓடிவாங்க. சரி முகமது தங்கப்பிள்ள. ஹாய் காந்தி தங்கம்மா, வணக்கம். ஹரி தேவதிக்கு இனி வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன், சாப்பிட்டுட்டீங்க காந்தி தங்கம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இசைக்கு முத்து சகோ, தமிழம்மா வணக்கம். அது பண்ணி சொல்லியிருக்காங்க. வாருங்கள் சின்னத்திரேனா, வணக்கம். பேச முடியல என்னால். ஹாய் மணப்பாறை. உன் லைவில் காதல் கவிதைகள் சொல்ல மாட்டேன், ஏன்னு தெரியுமா? ஏன்? உங்களோட கவிதைகள் எனக்கு பிடிக்கும். அதை தவறாக எடுத்துக்கொள்கிறாய். நான் இருக்கும் வார்த்தை ஞாபகம் ஒரு கற்பனையே. அதை ஏன் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும்? அது ஓகே, நான் அது எனக்காக தானே சொல்றீங்க நீங்க. அந்த 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 ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மாத்தி போடலாம். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது படிக்கும்போது, அது எனக்காக எழுதும்போது ஒரு மாதிரி இருந்தது. அதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னா. கேஆர்சி சிஸ்டர் லைவில் விமர்சிப்பு ஆகுங்கள், இல்லை என்று லைக்கு வர மாட்டேன். ஐயோ, இசைக்க மொத்த ஏன் இப்படி விபரீத முடிவு? ஹாய்மா பழனி, ஹாய்மா, ஹவர் யூ? நல்லா இருக்கே பள்ளி சகோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், வணக்கம். அவார்டெல்லாம் போய் வாங்கும் நிலையில் இருந்து அவார்டுகளை உங்களே தேடி வந்து நெல் கொடுக்கும் நிலைக்கு ஹர்னியட் ரங்கா சேனல் என்றோ வந்து விட்டது. சூப்பர் சிஎஸ் அண்ணா, மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா. என் மக கை தட்டுறா. ஹனி தேவதை பாச உறவுகள் அனைவருக்கும் ஹீரோ வணக்கம். காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க, திரும்ப திரும்ப கமெண்ட் ஒரே மாதிரி இருந்தால் படிக்காமல் வரல, தெரியல, விட்டுடுங்க. அஜித் கமெண்ட் நினைவுக்கு எனக்கு சொன்ன பதில் மாதிரி. என்னது? திரும்ப திரும்ப கமெண்ட் ஒரே மாதிரி வந்தால் படிக்காமல் வரல. இல்லை சாமி, படிக்கலையா நான்? தெளிடி தங்கம், சாடிக்கு ஏசி தங்கப்பா. யாதும் முறை நீங்கள் பெரிய கமெண்ட் போட்டிருக்கிறீர்கள். எங்களை சிஸ்டர் படிக்க வேண்டுமா? வாய் வலிக்காதா? ஐயோ, இசைக்கு முத்து எங்கடி சாமி இருக்கீங்க நீங்க? எந்த ஊரடி தங்கம்? யாதவ் போட்டு பதைக்கு எடுக்கிறீங்க, செம்ம போ. இசைக்கு முத்து சகோ, ஹர்னின்றங்க தங்க, இவங்க கிட்ட தமிழ்ல தானே சொல்றாங்க, அதுக்கான விளக்கம் தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அவங்க ஏதோ ஒரு காமெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாதும் முறைனா ஏதோ உங்களை வச்சு காமெடி பண்றாங்க, அதான் உண்மை. அப்படிங்களா? சிஎஸ்ஆக சொல்லியிருக்காங்க. ஏன்? ஐயோ நாராயணா, இசைக்கு முத்துமா, என்னாச்சு? ஏன்? ஹாய்மா, வாங்க. அரவிந்த் வணக்கம். அரவிந்த் ஹாய்மா, வாருங்கள், வணக்கம். எவ்வளோ சிஎஸ்ஆகோ அப்படின்னு யாதும் முரணி கூப்பிட்டுருக்காங்க. பங்கு தமிழம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாதும் முறையாண்ணா. சார்லஸ் வணக்கம் தோழியே, வாங்க தோழரே, வணக்கம். தோழரை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டியூட்டியில் இருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன் தேவதையே. சரி காந்தி தங்கம்மா. காந்தி தங்கம்மா, நேற்று நீங்கள் லைவ் வரல தானே காந்தி தங்கம்மா? இசைக்கு முத்து உங்களுக்கு தெரிஞ்சவரா பங்கு? அப்படித்தான் நான் நினைக்கிறேன் குணாண்ணா. சார்லஸ் வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க, யூடியூப் ஓனர்களே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 10-15 வியூவர்ஸ் கொடுக்குறாங்கப்பா, கொஞ்சமாவது திருந்துங்கப்பா. ஆமாம் சிஎஸ் அண்ணா. காந்தி மகாலிங்க என்ன சொல்லியிருக்காங்க? கார்த்திகம் பேசிவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு 9 மணி வந்துவிட்டது. இருவரும் அறையில் தூங்க ஆரம்பித்தார்கள். அப்போது இரவு 12 மணி இருக்கும்போது, பாப்பா தம்பி பையன் பாரு, அப்பா திரு சோகோ, ஹாய் சோகோ, வணக்கம். அப்போது இரவு என்ன இல்லம்மா,